உத்திராடம். ஆயில்யம் வேண்டாம், பூரட்டாதி வேண்டாம். திருவோணம். கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம். அவிட்டம் விதிவிலக்கு எகெயின். ஏன்னா அவிட்டத்தை வாழ்க்கையில பாதர் பண்றதே ப்ரொஃபஷன் மட்டும்தான். நீ வந்தியா சாப்பிடு, வரலையா வைக்கிறேன், நைட்டு சாப்பிட்டுக்க, இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து அவிட்டம் வந்து பெருசா அவங்க வந்து பிடிச்சி தொங்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை வேலை தான் வாழும். ஒன்னா வேலைக்காகவே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லி அதுக்காகவே உழைச்சிட்டு இருப்பாங்க. செய்யறாங்களோ செய்யலையோ, ஆனா செய்யறதுக்காக மட்டுமே அவங்க திங்கிங் ப்ராசஸ்லேயே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அவிட்டம் வந்து யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டோம்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் மேட்சுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நான். மற்றதெல்லாம் பார்ப்போம். ஸ்டில் இது இந்த நட்சத்திரம் வேண்டான்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் அந்த இடத்துல 10 பொருத்தத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும். சதயம். சதயம் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த கும்பமே அப்படிதாங்க. கும்பம் எப்பவுமே அப்படிதான். ரொம்ப வீக்காக கட்டிக்குவாங்க, திடீர்னு ஓவரா வீக்காக கட்டிக்குவாங்க, திடீர்னு பார்த்தா ஆஹான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சதயத்தை வந்து நம்ம பெருசாக இதாகும் இதாகாதுன்னு நீங்கள் வந்து உங்களோட பேராசை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எனக்கு பெட்ரோமாக்ஸே தான் வேணுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறதே உங்களுக்கு வைரம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா யூ ஆர் பிளஸ்டு. பிகாஸ் சதயம் இஸ் இப்போ யூனிவர்ஸோட க்ளோஸ்லி கனெக்டான நபர்கள். அதை நான் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், யூனிவர்ஸாவது ஒன்றாவது நான் அதுக்கு முன்னால் ஒரு சாத்தானை போடுறேன்னு சொல்லி அவங்களே தான் ஒரு பிளாக் திரை, கருப்பு திரையை போடுவாங்க. அந்த திரையை கழட்டுனாங்கனாலே God, universe and God will lead them in a proper way.